கைஸ் இன்னைக்கு 100th டே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிசோட் ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமாக போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா மோஸ்ட்லி ஃபைனல் வீக்லலாம் கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக ஹாப்பியாக டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது ரொம்ப ஃபன்னாக தான் வந்து போயிட்டுருக்கோம். பட் இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான சீசன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த டாக்ஸிக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எந்த மீனிங்னாலும் எடுத்துக்கலாம். கெட்ட வார்த்தைகள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி வாரம் அவ்வளோ வெஞ்சன்ஸோட வெளியே இருக்கிறவங்களும் வந்து ஒரு பொண்ணை போட்டு அட்டாக் பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து அல்றதுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்க திருப்பி கேள்வி கேட்குறதா இருக்கட்டும், என்னடா இவனுங்க நம்மளை போட்டு இப்படி வந்து சதாயிக்கிறானுங்க அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்கெல்லாம் கண் குளிர பார்த்துருக்கானுங்க நம்மளை. நமக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, நம்மளை எப்படி புள்ளி பண்ணானுங்க, நம்மளை எப்படி அசிங்கப்படுத்தினாங்க, நம்மளை எப்படி மென்டல் ஹெல்த்தாக வந்து கேவலப்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நேரடியாக நின்று பார்த்தவனுங்க இவனுங்க. நமக்காக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சப்போர்ட் பண்ண ஆட்கள் இவங்க. ஆனால் இவங்களே வந்து நம்மளை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறாங்களேன்ற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அர்ச்சனாவுக்கு. ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் லாஸ்ட் வீக்கில் சண்டை வந்துச்சு. அதே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் வந்து ஆமாம் அந்த பிஆர் பாட் ஓட்ஸ் எல்லாம் இருக்குமோன்னு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா ஒரு வாரம் இவ இப்படி இருப்பா, ஒரு வாரம் அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை விட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு தான் அவங்களுக்கு அர்ச்சனாவுக்கு பயங்கர கோவம். என்ன இவங்க கூடவே இருந்திருக்கிறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் கூட நின்றுருக்காங்க, அவங்களுடைய பிரச்சனைக்கு நான் கூட நின்றுட்டுருக்கேன், அப்போ நான் எதுக்காக சண்டை போட்டேன், நான் எதுக்காக பேசினேன் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு, நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதே ஒரு விஷயம் தான் இந்த வாரத்துலேயும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தினேஷ் ஒரு பக்கம் வந்து புரணி பேசிகிட்டு இருக்காரு. அர்ச்சனா வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு பிரேம் செட் பண்ணி அதில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காவ, பிராண்டிங் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி விசித்ராவை சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு ஒரு வார்த்தை, ஒரு டேக்லைன், இந்த மாதிரி பண்ணுறா அதனால் இப்படி ஆகுது அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வினுஷாவை பாருங்களேன், எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்லாம் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா அந்த நிக்சன் பையன் நல்லா இருந்த பையன் பொசுக்குன்னு இந்த வினுஷா பொண்ணை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், அதெல்லாம் தப்பு இல்லையா, அந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகும், என்ன யோசிப்பாங்க, லைஃப்னா ஒன்றும் பெருசாக ஆக போகிறதில்ல, சினி இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் அவங்களுக்கு, நமக்கு கிடையாது. ஆனாலே அது பெருசாக வந்து பேசும் பொருளாக இருக்க போகிறதில்ல, அது பேசும் பொருளாக இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து அவங்க லைம் லைட்டில் வச்சுக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து ஷோ ஓடும், டிஆர்பி ஏறும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அவங்க. ஆனாலும் மக்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. ஆக்சுவலி சொல்ல போனாக்கா அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்வி கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது விஷ்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி ஓப்பன் அப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறாங்க அர்ச்சனா. ஆமாம், அவங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அவளை பற்றி நீ இப்படியெல்லாம் தப்பாக பேசினாக்கா அவள் என்ன நினைப்பா, அவளுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ஃபன் பண்ணுறோம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு போகிறீங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. பட் என்னோடய விஷயத்தில் நீ ஏன் மூக்க நுழைக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கப்பா. ரொம்ப சிம்பிளாக அவங்க சும்மா வளவளா கொலகொலான்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு பர்சன் அனதர் பர்சனுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, வேறு ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, எதுவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, இல்லை அவங்க யாரு கூடயே சண்டை போட்டுட்ருக்காங்க, ஃபைட் போட்டுட்ருக்காங்க, ஏதோ ஒன்று நடக்குது, அந்த இடத்துல நீங்கள் போய் நின்று ஹெல்ப் பண்ணுறீங்க. ஏன்பா அவன் அடிக்கிற, ஏன்பா நீ வந்து இப்படி பண்ணுற, அவங்கள வந்து சும்மா விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ அவங்களே வந்து உங்ககிட்ட நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, யாருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ, அவங்களே உங்ககிட்ட வந்துட்டு ஏய் நீ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, என் பிரச்சனை எனக்கு பார்த்துக்கு தெரியும், இன்னும் நீ ஹீரோயிசத்தை காட்டுறதுக்காக என் பிரச்சனையை நீ விலைக்கு வாங்குவியா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா வினுஷா வந்து கேட்குறாங்க. அண்டு இது கேட்டது கரெக்ட். ஏன்னா என் விஷயம் அது, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட பர்சனலோட இதுக்காக வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க, நீங்கள் பண்ணாதீங்க தயவுசெய்து அதை. ஏன்னா நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளாஸ்மாவில் காட்டும் போது நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க கேட்டாங்க. ஆக்சுவலி நிக்சனை கேட்கல, பட் கேட்டாங்க. யாருக்கிட்ட, விசித்ரா கிட்ட கேட்டாங்க. சொன்னாங்க, இந்த மாதிரி தான் மேடம், இப்படியெல்லாம் சொன்னால் நான் டிவியில் பார்த்து இது ரொம்ப தப்பாக போயிருக்கேன் அவனுக்கு, நான் சொல்லியும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். உண்மையாகவே கூப்பிட்டு சொன்னாங்க, டே தம்பி நீ பண்ணது தப்பு, வினிஷா மேட்ரை வந்து நீ அது ரொம்ப பெரிய தப்பாக போயிருக்கு, கேமரா முன்னாடி போய் நின்று பேசி சாரி கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சொன்னாங்க. அந்த பிளாஸ்மாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட சொன்னாங்க. ஆனால் நிக்சன் வந்து அது கேட்குற மாதிரி இல்லை, உன் சேர்க்க சரியில்லை, தயவு செய்து இந்த பக்கம் சேராத, தப்பாக போயிட்டுருக்க,
உன்னை பார்த்து நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். இப்படி ஒரு பையன் வந்து வேறு லெவல் இருக்கான், ரொம்ப ஷைனிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் நீ வந்து என்னடானாக்கா சேர்க்க சரியில்லாமல் சில பேரோட சேர்ந்துக்கிட்டு சில விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்க. வேணடா தம்பி, வினிஷா பற்றி தப்பாக பேசியிருக்க, போய் சாரி கேளு கேமரா முன்னாடி நின்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளாஸ்மாவுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இந்த விஷ்ணு, நிக்சன், அதுக்கப்புறம் அர்ச்சனா, இவங்க 3 பேருக்கும் பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதை புள்ளி பண்ணும்போதே சொல்லியிருக்காங்க, தம்பி தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போல்லாம் அவங்க வந்து எதுவுமே அதை பற்றிலாம் கண்டுக்கல. யார்? வினுஷா. நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அன்றைக்கே கேட்டிருக்கலாம் இல்லை அப்படின்றாங்க. இவங்க ஷோ பார்த்தாங்களா இல்லையான்லாம் நமக்கு வந்து தெரியல. ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை வந்து அவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க போல. இந்த பாரு, இந்த பையன் வந்து உன்னை வந்து இப்படி பேசியிருக்கான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இன்றைக்கி உட்காந்துட்டு அர்ச்சனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பட் அர்ச்சனா ஃபீல் கில்ட்டி. தப்பு தான், என்னோடய சுயநலத்துக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கமல் சார் முன்னாடி நான் அதை தான் சொன்னேன், ஆனால் இன்றைக்கி நான் அதை தான் சொல்கிறேன். அது என்னோடய தப்பு தான். பட் நான் கேட்ட விஷயம் கரெக்ட் அப்படின்ற லெவலுக்கு தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து நம்ம ஒரு இடத்துல வேற ஒரு ஆளுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலையும் நமக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய வாய்ஸ் அவுட் நான் பண்ணிக்கிறேன், நீ அவன் மூடிக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு பயங்கர ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தினேஷ்க்கு என்ன தான் ஆச்சுன்னே தெரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன் டு தினேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஒரு காலத்தில் மாயா 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 அப்படின்னு சொல்லிட்டு மாயாவையே அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தார், பூர்ணிமாவையும் மாயாவையும். அவர் இப்போ சடனாக வந்து மாயாவுக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. ஒருவேளை உண்மையாகவே மக்கள்லாம் சொல்கிற மாதிரி மாயா ஒரு சூனியக்காரியாக இருக்க முடியுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய பேர் வந்து மாயா ஒரு இது வந்து சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பேசக்கூடிய ஆட்கள் தான், பேசின ஆட்கள் தான் ஆக்சுவலி சொல்லப்போனால். ஏன்னா அவங்க ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி. பட் இப்போ அவங்களே வந்து பயங்கரமாக புகழ்கிறானுங்க, செம்ம என்டர்டெய்னர், வேறு லெவல் கேம் சேஞ்சர், அவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க, நான் ஓட்டு கேட்டால் அவங்களுக்கு தான் ஓட்டு கேட்பேன்றாங்க. என்னடா இதெல்லாம் கதை? என்ன கதை விட்டுன்னு இருக்கீங்க? ஒரு சமயம் கமல் சார்கிட்ட முன்னாடி போய் நின்றுக்கிட்டு மாயா இஸ் அ பெஸ்ட் பிளேயர், சூப்பர் பிளேயர், அவங்களுக்கு வந்து டைட்டில் வாங்குறதுக்கு எல்லா தகுதி இருக்குன்னு கதை விட்றீங்க. ஓட் கேம்பெயின் வரும்போது நான் மாயாவுக்கு ஓட்டு போடுறேன், ஓட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்றீங்க. அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்துட்டு என்ன பேசுகிறீங்க? மாயா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியாதா? இப்போ நம்ம ஓட்டு கேட்குறோம் அப்படின்றதுக்காக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணாலும் சரி ஆகிடுமா அப்படின்னு சொல்லி நீங்களாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கும் பதிலும் தெரியுது, கேள்வியும் தெரியுது. அப்புறம் நீங்கள் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்றது மாதிரி தான் நமக்கு வந்து கேட்க தோணுது. ஆக்சுவலாக தினேஷ் மேலே எனக்கு பெரிய வருத்தம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் வந்து வரும்போது சரியாக வந்தார், வெறித்தனமாக வந்தார். ஃபஸ்ட் நாளே கொஞ்சம் ஓட விட்டார், சில நேரங்களில் அவரை ஓட விட்டாங்க. அதுக்கப்புறம் பிரதீப்போட ரெட் கார்டு மேட்ரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் ஷைன் அப் ஆகிறதுக்கும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிரதீப் ஆண்டனி எங்கள் தலைவன் தான், ஓகே. அப்புறம் அர்ச்சனா சைன் அப் ஆகிறதுக்கும் அதுதான் ஒரு பெரிய காரணமாக வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைல்யூட் ஆகி மாயாவை கேள்வி கேட்குறதுக்கு குறைச்சிட்டாரு, பூர்ணிமாவை கேள்வி கேட்குறதுக்கு குறைச்சிட்டாரு. அப்படியே எல்லாமே கம்மியாகிடுச்சு. கடைசியாக வந்து ஒரு செட் ஆகிட்டாங்க, விஷ்ணு, மணி, தினேஷ். உண்மையாக சொல்லி தான் ஆகணும், செட் ஆகிட்டாங்க. இதனாலே புலம்புறது, பேசுறது, கேட்குறது, அது என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னாக்கா மாயா பூர்ணிமா கிட்டெல்லாம் எதிர்த்து பேசுகிறது அதெல்லாம் நிறுத்திட்டாப்புல. அப்புறம் ஒரே ஒரு ஆள் தான், யார்? விசித்ரா. கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் வந்து அர்ச்சனா கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது செட் ஆகிடுச்சா இல்லை வேணாப்பா இந்த பொண்ணுக்கிட்ட வாயை கொடுத்தா அவ்வளோதான், வாயில் புண்ணாயிடும் போல அப்படின்னு சொல்லி விட்டாரான்னு தெரில. விசித்ராவை எடுத்தார், அதை டேக் ஓவர் பண்ணி விசித்ராவை அடின்னு ஒவ்வொன்றுத்துலேயும் அடித்து அது மம்மி இல்லை, அது ஃபேக் டம்மி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்பளையை ப்ரொவோக் பண்ணி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி கடைசியாக வெளியவே அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தினேஷோட கேம் பிளே இருக்குது. இப்போது அர்ச்சனா அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. இன்னும் 3 days இருக்குது. 2 days மாறலாம், சொல்ல முடியாது. அவர் புரியுதாங்க அவங்களுக்கு? 2 days மாறுங்கிறார் அவர். 2 days மாறும் மீன்ஸ் ஓட்டிங்ஸ் மாறுங்கிறார் அவர். 2 days இப்போ இதெல்லாம் ரிவீல் பண்ணும்போது அந்த பிளாஸ்மாவில் வந்து காமிச்சாங்கல்ல சண்டை போடுறதெல்லாம், ஆக்ஷன்லாம், அதில் எங்கள் பிரதீப் ஆண்டிலாம் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்துருப்பாப்பில். அதெல்லாம் காட்டும் போது மாயாவோட மூஞ்சை பார்த்துருக்குனே சுருங்கி போச்சு. ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சுருங்கல்.
அதில் காட்டும்போது அர்ச்சனாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தினேஷுக்கெல்லாம் வயிறு வேகுது, மணிக்கு வயிறு வேகுது. என்ன எல்லா பிரேம்லேயும் வந்து அர்ச்சனா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பிட்டு ஒரு 2 டேஸில் மாற்றலாம்ல. இவங்களே ஒரு பிரேம் செட் பண்ணுறாங்கங்க. இவங்களே ஒரு விஷயத்த வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இவங்களாவே போய் எல்லாத்தையும் பண்ணுறாங்க பாருங்கள். விஷ்ணுவை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணுன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு கூட தான் விஷ்ணு வந்து உங்களை வந்து என்னது தொட்டா சினிங்கின்னு சொன்னான் அப்படின்னோடனே அவங்களுக்கு கோவம் வந்துச்சு, போய் அழுதாங்க. அது வேறு விஷயம். அப்படி அடுத்தடுத்து டார்கெட் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ரியல் முகம் வந்து வெளியே வரும். 2 டேஸில் கூட எல்லாமே மாறலாம் அப்படிங்கிறது தினேஷோட ஸ்ட்ராட்டஜி. பட் தினேஷ் நல்லாவே தெரியும் அவருக்கு நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயிக்கிற யாருது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அர்ச்சனா அவர்களை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அர்ச்சனா வின் பண்ண போகிறாங்க, அதில் டவுட் கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா அவர்கள்லாம் பயங்கர சிரிப்புங்க. அர்ச்சனாவெல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த ஒரு முகத்தில் ஒரு கேவலமான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த எப்படி சொல்கிறதுனா, இந்த திமிரு கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த முகத்தோட முக பாவனை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அர்ச்சனா அழும்போதெல்லாம் இவங்களுக்கு வந்து வருது, கண்ணிலே தெரியுது. இவங்க ஒரு ஃபேக்காக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். பட் இந்த அர்ச்சனா பொண்ணுக்கு நம்ம இங்கேருந்து சொல்லி கத்தி புரிய வைக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இருந்தால் ஒரே நிலைப்பாடில் இல்லைன்னா கம்முன்னு விட்டுரு. நாங்கள் இங்கெல்லாம் வெளியே உட்காந்துட்டு அடிச்சுட்டு செத்துட்ருக்கானுங்க. நீங்கள் என்னமோ திடீர்னு மாயாவை எதுக்குறீங்க, அப்புறம் ஒன்றா சேர்றீங்க, கூத்தடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து மாயா இஸ் பெட்டர் தென் மீன்றீங்க, மாயா இஸ் பெட்டர் கேமர் தென் மீ அப்படின்றீங்க. இதெல்லாம் எங்கே போய் நாங்கள் போய் என்னன்னு சொல்கிறது போங்க. ஓகே, இன்றைக்கி எபிசோடில் மோஸ்ட்லி இப்படி தான் வந்து நடந்துச்சு. பெருசாக ஒன்றும் சுவாரஸ்யமாக நடக்கலை. என்ன என் தலைவன் பிரதீப் ஆண்டனியை பார்த்ததை தவிர்த்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வெறும் புலம்பல் வீடியோ தான், நாட் அ ரிவ்யூ. ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.